ஸ்ரீ மாத்திரை நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? ஒரு குட்டி செய்தி பகிரறதுக்காக வந்திருக்கேன். வருகின்ற 4ஆம் தேதி 12ஆம் மாசம் 2025 முதல் 6ஆம் தேதி 12ஆம் மாசம் 2025 வரை இந்த 3 நாள் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னு பாத்தீங்கன்னா, திருவெற்றியூர்ல இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் கோவில்ல சிவபெருமானுக்கு கவசத்தை நீக்கிட்டு புனுகு சாத்தி தைலாபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த தைலாபிஷேகத்தை மக்கள் எல்லாரும் திருவெற்றியூர் சென்று தரிசித்து வாருங்கள். ஏன் என்று கேட்டால், நம்மளுக்கு உடம்புல இருக்கிற தொற்று நோய், கிருமி, தலைவலி, தீராத தலைவலி, தீராத கால்வலி, தீராத உடம்பு வலி, இது எல்லா பிரச்சனையும் இருக்கிறவங்க இந்த 3 நாள்ல ஒரு நாள் போய் சிவனை தரிசித்து அவங்க கொடுக்கிற தைலத்தை வாங்கி நெற்றியில் வைத்து வாருங்கள். எதுக்கு இந்த 3 நாள் இந்த திருநாளாக கொண்டாடுறாங்க கேக்குறீங்களா? காட்டுல இருந்து சிவபெருமான் ஒரு நாள் கைலாயத்துக்கு வந்து கொண்டிருக்கும் போது புற்றோட வந்துருவாராம். புற்று உடலோட வந்துருவாராம். அப்படி இருக்கும்போது தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், பிரம்மா, விஷ்ணு எல்லாரும் கேட்பாங்களா, நீங்க இப்படி புற்றோட வந்தா நாங்க எப்படி உங்களுக்கு அபிஷேகம் செஞ்சு ஆரத்தி எடுத்து தீபாரதனை எடுத்து நாங்க எப்படி உங்களை வழிபடுறது அப்படின்னு கேட்பான். அப்போ சிவபெருமான் சொல்வாராம், கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அன்று 3 நாள் எனக்கு என்னுடைய கவசத்தை எடுத்துட்டு புனகு சாத்தி தைலாபிஷேகம் செய்து என்னை வழிபடுங்கள் அப்படின்னு என்று சொல்லுவாங்களாம். அந்த திருநாளை தான் இந்த திருநாளா கொண்டாடப்படுகிறார்கள். சோ மக்களே, எல்லாரும் திருவெற்றியூர் சென்று சிவனை தரிசித்து வாருங்கள். அங்கு கொடுக்கும் தைலத்தை கண்டிப்பாக வாங்கி வந்து நெற்றியில் வைத்து வழிபடுங்கள். உங்களுடைய மனத்தில் இருக்கும் அழுக்கு கூட இல்லாமல் போய்விடும். சிவபெருமானோட அருளை பெற்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.